ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போது இந்த ஃப்ரேம் வச்ச பூஜை கூட எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு பின்னி காமிக்க போகிறேன். அதுக்காக நான் இந்த ரெண்டு கலர் பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் ஒயரில் 6 அடிக்கு 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலரில் 5.5 அடிக்கு 24 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலரில் 6 ஒயர்ஸ்லேயும் 2 ஒயர் எடுத்து சமமாக வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டிருக்கேன். இப்போ பிங்க் கலரில் நம்மளுக்கு 3 நாட்ஸ் கிடச்சிருக்கு. ஒயிட் கலரில் அதே மாதிரி தனித்தனியாக சிங்கிள் நாட் நார்மல் நாட் போட்டு வச்சுருக்கேன். இதில் 12 நாட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 3 சிங்கிள் நாட் இருக்கு இல்லையா, இந்த 3 சிங்கிள் நாட்டையும் இந்த பிங்க் கலரில் இருக்கிற சிங்கிள் நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் எடுத்துக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் கட் கூடைக்கு பண்ணுவோம் இல்லையா, அதுமாதிரி கிராஸாக இன்னொரு சிங்கிள் நாட்டையும் பக்கத்தில் வச்சு இதில் ஒரு பக்கத்தை எடுத்து அடித்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது இது ஃபஸ்ட் நாட்டு, நம்ம வச்சுருந்த ஃபஸ்ட் நாட்டு, அடுத்து செகண்ட் நாட்டு. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி போடும்போது நம்மளுக்கு 3ஆவதாக ஒரு நாட்டு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு சிங்கிள் நாட் இருக்கு இல்லையா, அதையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதை எடுத்து இப்போ 2ஆவது நாட் வச்சோம் இல்லையா, அதில் கீழ்ப்பக்கமாக இருக்கிற இந்த ஒயரில் இந்த இன்னொரு சிங்கிள் நாட்டுடைய ஒரு பக்கத்தை வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 5ஆவதாக ஒரு நாட்டு கிடைக்குது. இப்போ இதுமாதிரி ஜாயின் பண்ணும்போது 5ஆவதாக ஒரு நாட்டு கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம 3 நாட் வச்சுருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம். அதில் செகண்ட் நாட்டை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தேர்ட் நாட்டு ஒன்று கிடச்சிது. அந்த செகண்ட் நாட்டுடைய கீழ்ப்பக்கமாக நம்ம தேர்ட் நாட்டை ஜாயின் பண்ணும்போது அடுத்து இன்னொரு நாட் கிடைக்கிது. 5ஆவதாக ஒரு நாட்டை கிடச்சிரும். அப்போ இந்த லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண அந்த நாட்டுடைய கீழ்ப்பக்கத்தில் இருக்க ஒயரையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நாட்டுடைய கீழ்ப்பக்கத்தில் உள்ள ஒயரையும் ஜாயின் பண்ணாக்கா நம்மளுக்கு 6ஆவதாக ஒரு நாட்டு கிடைக்குது. இதுதான் நம்ம பூஜை கொடையுடைய இந்த பேஸில் இருக்கிற நாட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு பென்டகன் ஷேப்பில் ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதில் 6 நாட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 6 ஒயர்ஸ் சிங்கிள் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி நார்மல் நாட்டாக போட்டு அந்த 3 சிங்கிள் நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப்பில் ஒரு பேஸ் கிடச்சிருக்குது. இப்போ இந்த ஷேப் நம்ம ஸ்டார் சைஸில் கொண்டு வரணும். எப்படின்னாக்கா, இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இந்த கிராஸ் ஆகிற இடம்லாம் இருக்குது பாருங்கள், அது ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது நம்ம கூடைக்கெலாம் முக்கு திருப்போம் இல்லையா, அப்போ கிடைக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இங்கே கிடைக்கும். அது மாதிரி கிராஸ் ஆகிற இந்த ஒயர்ஸ் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டார் ஷேப் கிடைக்கும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணாக்கா இங்கே ஒரு புதுசாக ஒரு நாட் வருது. நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி கிராஸ் ஆகிற இடத்தெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார் ஷேப்பில் ஒரு பேஸ் உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். நல்லா பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில் இது இருக்கும். இப்போ இந்த வெளியில் இருக்க இந்த 6 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 நாட்ஸோடையும் நம்ம ஒயிட் கலரில் சிங்கிள் நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 6 நாட்ஸ் எடுத்து ஒன்றுலையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் எடுத்துங்க. இது ஏதாவது எந்த நாட்டில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கும்போது இந்த 2ம் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இதில் ஒரு நாட்டு, இந்த ஒயர் 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகிறதுல ஒரு நாட்டு. இது மாதிரி 6 நாட்ஸையும் நம்ம இந்த 6 நாட்டோடையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஜாயின் பண்ணி கட்டுறோம் பாருங்கள். இதை ஜாயின் பண்ணுறோம். ஒயிட் நாட்டையும் நான் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒயிட் நாட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒயிட் நாட்டுக்கும் பக்கத்துலேயே இந்த ரோஸ் ஒயர் வருது பாருங்கள், பக்கத்துலேயே வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த ஒயிட் ஒயருக்கும் பக்கத்துலேயே ரோஸ் ஒயர் வரும். ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடுங்க. அதாவது இந்த வெள்ளை கலர் ஒயரையும் இந்த பிங்க் கலர் ஒயரையும் இப்படி சேர்த்து ஒரு நாட் போடுறோம்.
அதே மாதிரி பக்கத்துலேயும் அடுத்த நாட்டை பக்கத்துலேயும் போடுறோம். அதாவது இந்த பக்கத்துலேயும் இந்த ஒயிட் கலர் ஒயரை வச்சு இப்படி போடுறோம். ரெண்டு பக்கத்துலேயும் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகும். ரெண்டு பக்கத்துலேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கும். பிங்க் கலர் ஒயரு கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் ஒயிட் கலர் நாட் ஜாயின் பண்ணமோ நம்ம அது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் ஒயரையும் இந்த பிங்க் கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 6 இடத்துலையும் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? பக்கத்தில் இந்த 2 ஒயருக்கும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இதுமாரி 6 நாட்லேயும் குமிழ் மாதிரி ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். 6 இடத்துலையும் அது மாதிரி பக்கத்தில் இந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக அங்கே ரோஸ் கலர் ஒரு நாட்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 6 நாட் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நாட் எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தில் இந்த பிங்க் கலர் நாட் இருக்கு இல்லையா, முன்னாடி இங்கே ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் ஜாயின் பண்ண மாதிரியே இப்போ திரும்ப ஒரு ஒயிட் கலர் நாட் எடுத்து இப்படி வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்படி இந்த பிங்க் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி முன்னாடி மாதிரியே திரும்பவும் இந்த 6 நாட்ஸையும் 6 இடத்துலையும் இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி திரும்ப ஜாயின் முன்னாடி பண்ண மாதிரியே தான் அதே மாதிரி நாட் ஜாயின் பண்ண மாதிரியே இதையும் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு எல்லா வரையும் ஜாயின் பண்ண பிறகு இப்போ 2 குமிழ் மாதிரியே நம்ம இப்போ கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி 6 பக்கமும் இருக்கும். இப்போ இந்த 2 பக்கத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஒயர்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கிராஸ் நாட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் கிராஸ் நாட் போட்டுடணும். இப்போ ஒரு பக்கம் நான் கிராஸ் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு 5 பூ வரும், இந்த இடத்துல ஒரு 5 பூ வர்ற மாதிரி இருக்கும். இங்கே என்னீங்கன்னா இங்கே ஒரு 4 நாட்ஸ் இருக்கும். இப்படி 4 பக்கமும் ஒரு டைமண்ட் மாதிரியான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் பின்னாடி ஒயிட் கலர் ஒயர்லாம் நாட் போட்டுட்டேன். இது மாதிரி ஷேப் கிடச்சிருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிங்க் கலர் கிராஸ் ஆகுது இல்லையா. இப்போ இந்த ஒயரையும் இந்த லைனையும் நம்ம போட்டு முடிச்சிடணும். போட்டு முடிச்சிட்டாக்கா இப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கிற 2 இடத்து பாருங்கள், இது மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகி ஒரே கலர் நாட் கிடைக்கும். இந்த ஒரே கலர் நாட் வர்ற வரைக்கும் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஒயிட் கலர் ஒயர்லாம் கிராஸ் ஆகுது. இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் இப்படி பின்னி முடிச்சிங்கனாக்கா இது மாதிரி ஒரு ஆஃப் டைமண்ட் வரும். இது மாதிரி எல்லா பக்கத்துலேயும் இந்த ஆஃப் டைமண்ட் வர்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டோம்னாக்கா அடிப்பாகத்தை பின்னி முடிச்சிட்டேன். இப்போ ஒயிட் கலர் ஒயரை தான் நான் சுற்று ஒயராக எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 2 இன்ச்சு விட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஆரம்பித்து ஒரு லைன் பின்னி முடிச்சிருக்கேன். ஒரு லைன் பின்னி முடிச்சுட்டு இப்போ ஏணிப்படி நாட் பின்னி முடிச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த நாட்டில் தான் ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கு முதல் நாட் வரைக்கும்ங்க பின்னியாச்சு. இப்போ இந்த லைன் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஷேப் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் பக்கத்தில் 5 பூ இருக்கிற மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ இந்த ஆரம்பித்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நார்மல் நாட், இந்த நார்மல் நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம ஏணிப்படி முடித்து போட போகிறோம். இது எதுக்காகனா ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏணிப்படி முடித்து யூஸ் பண்ணுறோம். இந்த சுற்று ஒயர் கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் இல்லையா, இதை லெஃப்ட் சைடில் எப்படி மடக்கிக்கோங்க. லெஃப்ட் சைடில் மடக்கிக்கிட்டு இதை கொஞ்சமாக லூஸ் பண்ணி இந்த ஒயர் இப்படி இந்த கையில் பிடிச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி இங்கே ஒரு ஹோல் கிடைக்கிது இல்லையா, அதில் இந்த மடக்கின இந்த சுற்று ஒயரை உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னாக்கா இந்த ஹோல் இப்படி இல்லை வெளில வருது இல்லையா. இப்போ லூஸ் பண்ண அந்த ஒயரை அப்படியே எடுத்து இது உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ லூஸ் பண்ண இடத்துலாம் அப்படியே டைட் பண்ண வேண்டியது தான். அப்படியே டைட் பண்ணிங்கனாக்கா இது அந்த நாட்டோடைய இந்த ஒயரை அப்படியே செட் ஆகிடும். இப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 இன்ச்சு உள்ளே விட்டோம் இல்லையா, ஆரம்பத்தில் விட்டோம் இல்லையா, அதை உள்பக்கமாக அதில் சொருகி விட்டுடுங்க. இப்படி சொருகி விட்டுடுங்க. சொருகி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்று ஒயருமே உள்பக்கமாக தான் நம்மளுக்கு தெரியும்.
எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள் வயரும் உள் பக்கமாக தான் இந்த சுற்று வயரும் தெரியும். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஆரம்பித்தோம் முண்டையும் ஃபஸ்ட் லைன் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஒயருக்கும் பக்கத்து நாட்டிலேருந்து 2வது லைன் நம்ம போட போகிறோம். இந்த ஒயரை இந்த 2 இன்ச்சு விட்டதை இப்படி செருகி விட்டுடுறோம். இந்த ஒயரை பின்பக்கமாக கொண்டு வர்றோம். இப்போ இந்த சொரப்பான பகுதி தான் இந்த பக்கம் இருக்கும். இந்த வழவழப்பான பகுதி இருக்குது இல்லையா, அது மேலே தெரிகிற மாதிரி தான் நம்ம இப்போ நாட் போடுவோம். சுற்று ஒயரை இப்படி வெளியில் கொண்டு வந்து இந்த வழவழப்பான இருக்கிற பகுதியை மேலே அப்படி கொண்டு வந்து இந்த 2வது நாட்டு இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இது முதல் லைனுடைய முதல் நாட்டு. அதோடைய 2வது நாட்டிலேருந்து தான் நம்ம 2வது லைனை ஆரம்பிக்கிறோம். நார்மலாக அப்படியே போட வேண்டியது தான். இதேமாரி நம்ம 9 லைன்ஸும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். லைன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஏணிப்படி முடித்து போட்டு தான் நான் முடிச்சிருக்கேன். இப்போ ஃப்ரேம் எடுத்து வைக்கிறோம். இந்த ஒயர்ஸ் எல்லாம் வெளில தள்ளிட்டு வெளில எடுத்து விட்டுக்கிட்டு இந்த ஃப்ரேமை உள்ளே பிறகு இந்த 2 வரிசைக்கு இடையில கம்பி தெரியுதில்ல, இந்த இடத்துல இந்த ஒயர் எடுத்து இந்த நடுவில் இப்படி கொடுத்து ஒரு சுற்றிக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த அடுத்த லைனில் இருக்கு இல்லையா, அடுத்த லைனோட 2வது நாட்டில் நம்ம சொருகி விடுறோம். 2வது முடிச்சிலேருந்து ஒரு 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுடுங்க. ஃப்ரேமுடைய கைப்பிடி இந்த பிங்க் கலருக்கு நேராக வர்ற மாதிரி வச்சு செட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம ஒயர்ஸை சொருகலாம். முடிச்சிட்டேன். இப்போ கூடையோடைய கைப்பிடியே பின்ன போகிறோம். அதுக்காக நான் ஒரு 15 அடியில் பிங்க் கலரில் ஒயர் எடுத்துருக்கேன். அது சின்னதாக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு முனையும் எடுத்துக்கோங்க. ஒரு முனை எடுத்து இந்த கம்பி ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு 4 நாட்டுக்குள் பக்கமாக செருகிக்கிங்க. மேல் பக்கமாக கொண்டு வந்து இந்த 2 கம்பிக்கு மேல் பக்கமாக கொண்டு வந்து இந்த ஒயரை இதுக்குள்ளே விடுங்க. விட்டு இப்படி எடுக்கிறோம். உள்ளே விட்டு எடுத்து இப்படி விட்டு எடுத்து அப்படியே ஒரு சுற்றி இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த கம்பிக்கு மேலேயே கொண்டு வந்து இந்த ஒயரை இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி கொடுக்குறோம். கொடுத்து இப்படி எடுக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் கம்பிக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயருக்கும் நடுவில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும். அடுத்து இப்படி சுற்றி இப்படி வச்சு இப்போ இந்த ஹோலுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இதே மாதிரி மாற்றி தான் ஒரு பின்னல் மாதிரி வருது பாருங்கள். இப்படியே நெருக்கி விட்டுக்கிட்டு இப்படியே சுற்றி எடுக்க வேண்டியது தான். இந்த ஹோல்குள்ளே இப்போ விடுறோம். இப்படி மடிக்கிறோம். இந்த வழவழப்பான பகுதி மேலே வர்ற மாதிரியே நம்ம இப்படி சுற்றிக்கணும். அடுத்து இந்த ஹோல்குள்ளே இப்படி விடணும். அடுத்தது இந்த பக்கம் அப்பப்போ நெருக்கி விட்டுக்கிட்டு நெருக்கமாக வச்சுக்கிட்டு நம்ம அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நடுவில் ஒரு பின்னல் மாதிரியான அமைப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு பின்னல் மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அடியில் இந்த 6 இடத்துலையும் குமிழ் வச்சுருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.